வணக்கம். ஓம் நமோ நாராயணா. உங்கள் ஆக்டிவேஷன் அஸ்ட்ராலஜர் கேஆர் கோவிந்தராஜு. இப்போ மீன ராசிக்கான சிவராஜ யோகம். இந்த சிவராஜ யோகத்துக்கு மெயினான கிரகம் சூரியனும் குரும். அப்போ சூரியன் மீன ராசிலேயே சூரியனும் குருவும் இணைந்து இருக்குது. பார்வை இது எல்லாமே இந்த யோகத்தை ஏற்படுத்தக்கூடியது. இந்த ராசியில் இருக்கிறவங்களுக்கு இந்த யோகங்கள் நமக்கு எப்படி எந்த மாதிரியெல்லாம் நல்ல யோகத்தை கொடுக்குன்னா, பொதுவாக நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வர்றேன். இந்த சிவராஜ யோகங்கிறது அரசு பதவியை குறிக்கும், அரசியலை குறிக்கும். ஏன்னா இந்த அரசு பதவி சொகுசு வாழ்க்கையை கொடுக்கறது, அரசாங்க பதவிங்கிறது சொகுசு வாழ்க்கையை கொடுக்கறது. மற்றதெல்லாம் உங்களுக்கு அந்த மாதிரி கடினமாக உழைப்பு கொடுக்கறது, உழைப்பால் முன்னுக்கு வர்றது வேற. சுகவாசியாக அப்படியே நம்ம கையில் நெகக்கண்ணில் அழுக்கப்படாமல் சைன் பண்ணுறது வேற. அந்த நெகக்கண்ணில் அழுக்கப்படாமல் சுகவாசியாக காரில் போய் சுகமாக லக்ஸுரியான லைஃப்பை எல்லாரும் பார்த்தா நம்ம இறங்கினோடனே எல்லாரும் கையெடுத்து கும்பிட்றது, எல்லாரும் வணக்கம் சொல்கிறது, இது எல்லாமே இந்த யோகத்தினால வர்றது, சிவராஜ யோகத்தினால வர்றது. அதுதான் அரசு பதவி. நீங்கள் என்ன சுகவாசியாக இருந்தாலும் இந்த அரசு பதவியில் இருக்கிற மாதிரி வராது. கவர்மெண்ட் கண்ணசைச்சா எல்லாமே நடக்கும் அரசாங்கத்தில். அதனால தான் அந்த அரசு பதவிக்கு போட்டு எழுதுகிறாங்க எக்ஸாம். அதுக்கு சிவராஜ யோகம் வேணும். அதனால தான் நீங்கள் அரசு பதவியில் போய் உட்காந்து கூட போய் பாருங்கள், அதை பற்றி தெரியும், அதை பற்றி யோக பலன் தெரியும். நீங்கள் உங்களுக்கு அந்த யோகம் கொஞ்சமாவது இருக்குது அப்படின்னா, அந்த மீனராசிக்காரங்களுக்கு சிவராஜ யோகம் இருக்குது அப்படின்னா, நீங்கள் அரசாங்க வேலையில் இல்லைன்னா கூட அவங்களுக்கு கூட அசிஸ்டண்ட்டாக கூட இருப்பீங்க, அடுத்தபடி இருப்பீங்க. இப்போ கவுன்சிலராக இருக்கிறது, எம்எல்ஏ இருக்கிறதெல்லாம் இந்த இதோட சேர்ந்து வரும், சிவராஜ யோகத்தோடு வரும். முதல் யோகம் சிஎம். சிவராஜ யோகம் இருக்குதுன்னா முதல் யோகம் சிஎம் தான். அது இப்போ தமிழ்நாட்டோட சிஎம் விஜய் சார் தான். இதுக்கு தான் சொல்கிறது. அப்போ அது கீழே இருக்கிற அமைச்சர்கள் இப்படி எல்லாம் ஒவ்வொன்றா அமைச்சர், அடுத்தது எம்எல்ஏ, மாவட்ட செயலாளர், இதெல்லாம் வரிசையாக வருது பார்த்தீங்களா. இது எல்லாமே இந்த சிவராஜ யோகத்தின் மூலியமாக கிடைக்கிறது தான். அது பாருங்கள், இந்த 2026 ஒரு லக்கு. அந்த யோகம் இருக்கவங்க பூராமே பதவி ஏற்றுட்டாங்க. எவ்வளவோ பெரிய போட்டிகள் நடந்த கட்சிகள் ஆண்டது. இத்தனை 30 வருஷம் 20 வருஷம் இத்தனை கட்சிகள் இருக்குது தமிழ்நாட்டுக்குள்ளே. எவ்வளவோ போட்டியோட தான் இந்த கட்சி எலெக்ஷன் நின்றுச்சு, ஜெயிச்சிருச்சு பாருங்கள் 2 வருஷத்தில். அந்த கிரக யோகங்கள், இந்த சூரியனும் அந்த குருவும் ரொம்ப பலமாக இருந்துச்சுன்னா ஜெயிக்க வச்சிடும். அது இயற்கையிலே அந்த பிளானட்டோடைய பவரேஷன் ஃபுல்லாக இருக்கணும். இப்போ நம்ம இது எப்படி சொல்கிறது அப்படின்னா, தெய்வத்துடைய கண்ட்ரோலில் தான் எல்லா கிரகங்களுடைய கண்ட்ரோலு. அதுக்கு பேர் தான் குரு, மகான்கிறது. குரு வழிபாடுன்னு சொல்கிறோம். குருங்கிறதே தெய்வம் தான். குரு பார்க்க கோடி நன்மை. அந்த குருவோடைய வைப்ரேஷன் அதான் தெய்வ ஆற்றல். அந்த தெய்வ ஆற்றலில் நிறைய பொருந்திய கிரகம் எதுன்னா குருவும் சுக்கிரன் தான். அப்போ தெய்வத்துடைய சக்தியை கிரகங்கள் மூலியமாக வெளிப்படும். அப்போ அந்த வெளிப்படுறதுக்கு குரு தான் மெயினாக வருது. அப்போ அந்த குருவோடைய கனெக்டிவிட்டி தான் சூரியன். அப்போ இந்த 2 கிரகம் ரொம்ப பலமாக இருக்கும். இந்த 2 கிரகம் பலமாக இருக்கிறனால தான் அரசை அமைக்க முடியுது, அரசாங்கத்தில் பெரிய பதவி வசிக்க முடியுது. ஒரு தமிழ்நாட்டவே இன்றைக்கி ஆளக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி சிஎம் சாருக்கு அந்த சிவராஜ யோகம் வேலை செஞ்சுருக்குது. அப்போ இது எவ்வளோ பெரிய விஷயம், சாதாரண விஷயம் இல்லை. அப்போ அந்த கிரகங்கள் அவ்வளோ ஒரு பவராக இருக்குது. இந்த யோகத்தில் இருக்கவங்க கூட இருக்கிறவங்களாம், இப்போ கூட இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதுங்களுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய பவரேஷன் வேலை செய்யும். அப்போ இந்த யோகத்தை நம்ம அனுபவிக்கிறதுக்கு அந்த அமைப்பு இருந்தால் தான் நமக்கு அதை அனுபவிக்க முடியும். ஃபஸ்ட்டு கடுமையான போட்டி இருக்கும், செம்ம போட்டியாக இருந்துச்சு. இப்போ அவர் எலெக்ஷனில் இருக்கும்போது பயங்கரமான போட்டி. ஏன்னா அவங்கெல்லாம் ஆரம்பத்தில் சிறு சிறு உதவிகள் பண்ணி மக்கள் மத்தியில் பேர் வாங்கினது, சினிமா படம் மூலியமாக பேர் வாங்கினது, நல்ல பேர். அதே மாதிரி மக்கள் மத்தியில் பொதுவாக எலெக்ஷன் வந்தவொடனே மக்கள் மத்தியில் நல்ல பேர். அப்போ அந்த மாதிரி பேர் வாங்கி நல்ல ஒரு மக்கள் மத்தியில் ஒரு நல்ல மனிதராகி உருவாகி இன்றைக்கி அந்த பதவியில் உட்காந்துருக்கேன்னா அந்த சிவராஜ யோகம் அவங்களுக்கு பொறுமையாக இருக்குது. அந்த குருவுடைய யோக பலன்கள் பயங்கரமாக இருக்குது. குரு பார்வை கோடி நன்மை. அப்போ தெய்வத்துடைய பவர் அவருக்கு அதிகமாக இருக்குது. அப்போ தெய்வ பவர் இருக்கும்போது தான் அந்த சீட்டில் சிம்மாசனத்தில் உட்கார முடியும். இப்போ நீங்கள் மகாபாரதத்தில் ராமாயணத்தில் ஒரு கதை கேள்விப்பட்டிருப்பீங்க. அது நம்ம ஒரு 2 விஷயத்தில் நான் சொல்லிடுறேன். கிருஷ்ண பகவான் சபைக்கு வரும்போது எல்லாருமே எந்திரிச்சு நிற்பாங்க. ஏன்னா அவரு தான் எதிரியாக இருந்தால் எந்திரிச்சு நின்று தான் ஆகணும். அப்போ தெய்வத்துக்கு பயந்து தான் இருக்கணும். அப்போ இன்னைக்கு சிஎம் ஆயிட்டாங்க.
இன்னைக்கு அவர் உள்ளே வரும்போது எல்லாருமே எந்திரிச்சு நின்று தான் ஆகணும். அப்போ நம்ம சொல்கிறோமோ சொல்லலையோ, கேட்குறோமோ கேட்கலையோ, உள்ளே என்ட்ரானவனே அந்த பகவான் கிருஷ்ண பகவான் உள்ளே வந்தவனே எல்லாரும் எந்திரிச்சு நிற்கிற மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேர் வந்து இன்னைக்கு அவர் உள்ள சட்டசபைக்குள்ள போனால் எல்லாரும் எந்திரிச்சு வணக்கம் சொல்கிறாங்க. இதுதான் இந்த சிவராஜ யோகத்துடைய முதல் பலன். முதல்ல தெரிஞ்சுக்கிறது அதுதான். அப்போ எவ்வளோ தூரம் இன்னல்கள் வந்தாலும் அந்த இன்னல்கள் வந்து விலைக்கு உயர் பதவியில் உட்கார்றது வந்து சிவராஜ யோகம் தான். அப்போ அந்த தெய்வத்துடைய சக்தி தொடர்ந்து கூடவே இருக்குது. அப்போ அந்த கிரகம் வந்து குரு கிரகம் வந்து தெய்வத்துடைய ஆற்றல் மூலயமா தான். குருன்னு எதுக்கு சொல்கிறோம்னா, தெய்வ சக்தி கிரகங்கள் மூலியமாக நமக்கு பிரதிபலிக்குது. தெய்வ சக்தி குருவோட மூலியமா பிரதிபலிக்குது. தெய்வ சக்தி சூரியன் மூலியமா பிரதிபலிக்குது. அப்போ நாட்டை ஆள்றதும் நாட்டுக்கு உண்டான உத்தரவை பிறப்பிக்கிறதும் முதலமைச்சர் தான். அதனால தான் நீங்கள் எந்த பேப்பர் எடுத்தீங்கன்னாலும் அரசு முத்திரை எல்லா பக்கமும் இருக்கும். நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் இப்போ ஒரு கேட் பாஸ் வேணாலும் அரசு முத்திரை இருந்துச்சுன்னா தான் கேட் பாஸ் ஓப்பன் ஆகும், இல்லைன்னா ஓப்பன் ஆகாது. அதுக்கு தான் நம்ம அப்ளை பண்ணி நம்ம அரசு முத்திரையை வந்து ஒட்டிக்கிறது. நம்ம என்ன ஜாப்பாக இருக்கிறோமோ, என்ன உத்தியோகம் கலெக்டராக இருக்கிறோமா, இல்லை தாசில்தாராக இருக்கிறோமா, பிஓவாக இருக்கிறோமா, நம்ம வச்சுருக்க வண்டியில் வந்து ஒட்டுறது. அப்போ அவங்க போகும்போது தடையாக இருக்காது, அவங்க பாட்டில் எடுத்துக்குவாங்க, தடையை நீக்கிடுவாங்க. இப்போ ஒரு செக் போஸ்ட் இருக்குது, அங்கே போலீஸ் பந்தோபஸ்து இருக்குது அப்படின்னா, அப்போ ஜாப்பில் இருக்கிறவங்க போனாங்கன்னா போங்க சார்னு சொல்லி வழி விடுவாங்க. இதை நம்ம போக முடியுமா? போக முடியாது. அதுதான் அந்த சிவராஜ யோகங்கிறது. இப்படி கிரகங்கள் வந்து பலமாக இருக்கணும். அப்போ பலங்களும் போது நமக்கு நல்ல ஒரு சப்போர்ட் எப்பயும் தொடர்ந்து இருக்கும். அப்போ நம்ம அந்த யோக பலன்கள் இருக்கிறவங்க, இந்த மீனத்தில் இருக்கிறவங்க பல துன்பங்களே வந்தாலும் பல சிரமங்களுமே வந்தாலும் இந்த நம்ம ஜாதகத்தில் அடிப்படையான நம்ம பிறப்பு ஜாதகத்தில் இந்த சூரியன், குரு, இந்த கிரகங்கள்லாம் வந்து நல்ல நிலைமையில் இருக்கணும். எந்த சூழ்நிலையும் அந்த கிரகங்கள் வந்து கெடாமல் இருக்கணும். எவ்வளவோ போட்டி வந்தாலும் அதில் ஜெயிக்கணும். அப்போ அதுக்கு வந்து இந்த கிரகம் வந்து சூரியனும் குருவும் கெடாமல் இருக்கணும். சூரியனுங்கிறது சாப கிரகம். அந்த கிரகம் வந்து சாபம் வாங்காமல் இருக்கணும், சாபம் இல்லாமல் இருக்கணும். இப்போ சாபங்கிறது வந்து 3 கிரகத்தை குறிக்கும். சூரியன், சந்திரன், சனி. இந்த கிரகம் எல்லாம் சுப கிரகம் கிடையாது. நமக்கு சாபம் இருந்தால் அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு தான் குரு கிரகம். அப்போ தெய்வத்தை வணங்கி குருவை வழி வரும்போது நம்ம சாபம் விலகும். அப்போ நம்ம ஜாதகத்தில் பார்க்கணும், நமக்கு அந்த மாதிரி சாபங்கள் இருக்குதா, குரு சாபம் இருக்குதா, சனியோட சாபம் இருக்கா, சந்திரனோட சாபம் இருக்குதா, சூரியனுடைய சாபம் இருக்குதா, இல்லை செவ்வாய் கிரகங்களுடைய செவ்வாய் தோஷம் இருக்கா, இல்லை ராகு கிரகத்துடைய ராகு தோஷம் இருக்குதா, கேது கிரகத்துடைய கேது தோஷம் இருக்குதா. இந்த கிரகங்கள்லாம் நம்ம ஜாதக கட்டத்தில் வந்து 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் இந்த கிரகம் போய் உட்காந்துச்சுன்னா, இப்போ கேது கிரகம் 4ஆம் இடத்துல சுகஸ்தானம், நம்ம சுகமே சுகவாசியாகவே இருக்காது. வசதி இருக்கு, ஆனால் தூக்கம் வராது. இதெல்லாம் வந்து கிரகங்கள்னால நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம ஒரு அரசு பதவியில் போய் உட்காந்துருக்குறோம், அப்போ நம்மளை வந்து யாராவது மிரட்ட முடியுமா? அரசாங்கத்தில் உயர் பதவியில் கலெக்டராக இருந்தால் அவங்கள போய் நிப்பாட்ட முடியுமா? அப்போ அந்த மாதிரி சக்தி பெருமை வாய்ந்தது தான் அந்த கிரகங்கள். அப்போ அந்த பவரை கொடுத்துட்டா நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு பவரேஷன் இருக்கும். அப்போ கிரக சப்போர்ட்டு தான் அந்த பவராக வர்றது. அப்போ நம்ம எல்லா இடத்துலையும் நம்மளுடைய இது வேலை செய்யாது. அந்த கிரகங்களுடைய இது தான் எல்லா இடத்துலையும் ஃபார்ம் ஆகும். அப்போ கிரக சப்போர்ட்டு தான் நம்ம ஒரு மனுஷனுக்கு வந்து ரொம்ப வேணும். இப்போ நம்ம படிக்கிறோம், இப்போ நம்ம எக்ஸாமுக்கு படிக்கிறோம்னா, 10th படிக்கிறோம், +1 படிக்கிறோம், +2க்கு படிக்கிறோம், எக்ஸாம் படிக்கிறோம்னா கிரக சப்போர்ட்டு வேணும். அப்போ கிரகங்கள் ஏதாவது நமக்கு தடை ஏற்படுத்துதான்னு பார்க்கணும். அப்படி பார்த்தா அந்த படிப்புக்கு தடை ஏற்படும். அந்த தடை ஏற்படுத்துகிற கிரகத்தை வந்து சரி பண்ணணும், ஆக்டிவேஷன் பண்ணணும். அப்படி பண்ணும்போது அவங்க படிப்பில் கவனம் செலுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இல்லை அப்படி தோஷம் இருக்குதா, அந்த தோஷத்தை சரி பண்ணணும். அப்படி தோஷத்தை வெளியில் போகும்போது அந்த கிரகம் வந்து நன்மை செய்ய வரும். எப்பவுமே கிரகங்கள்னால் ஏற்படக்கூடிய தோஷமோ தடையோ நம்ம நீக்கும் போது அந்த கிரகம் நமக்கு யோகத்தை வேலை செய்யும். இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்குங்க. அது படிப்பாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், பதவியாக இருக்கட்டும், எல்லாமே இந்த கிரகங்கள்னால தான் நமக்கு நடக்குது. அப்போ பிரபஞ்சத்தில் அதனால தான் செட்டப் வந்து 9 கிரகங்கள் 12 ராசினே வச்சிருக்கிறது. அப்போ நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் வந்து இருக்கும். அப்போ எல்லாரும் இந்த பூமியில் தான் வர்றோம். அப்போ அந்த பூமிங்கிறது செவ்வாய். அப்போ நம்ம இப்போ அந்த வீட்டில் இருக்கிறோம்னா, வீட்டில் வந்து இருக்கும்போது வீட்டில் தண்ணி வேணும். அப்போ தண்ணி இல்லாமல் இருக்க முடியாது. கரண்ட்டு வேணும், கரண்ட் இல்லாமல் இருக்க முடியாது. இப்போ எல்லாமே நமக்கு வேணும். அப்போ ஒவ்வொன்றும் இருந்தால் தான் அந்த வீட்டுக்குள்ளே இருக்க முடியும். கரண்ட்டு வேணும், தண்ணி வேணும், ஃபேன் வேணும், காற்று வேணும், அரிசி வேணும், பருப்பு வேணும், காய் வேணும். இப்படி இதெல்லாம் இருந்தால் தான் சமைக்க முடியும், இருக்க முடியும் அந்த வீட்டுக்குள்ளே.
இல்லைன்னா இருக்க முடியாது. அது மாதிரி தான் ஒரு கட்டத்தில் ஒரு ராசியில் வந்து ஒரு கிரகம் வந்து மீனத்தில் இருக்கிறதுன்னா அந்த மீனத்தில் இருக்கிற ராசி வந்து குரு. அந்த குரு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா அந்த குருக்கு வந்து கெடாமல் இருக்குதுன்னா உங்களுக்கு கெடாமன்னு சொல்லலாம். அதை நம்ம செக் பண்ணுவோம். அந்த உயிரோட்டம் இருக்குது, உயிரோட்டம் நல்லா பவராக இருக்குது அப்படின்னா அப்போ அந்த குடும்பத்தில் அந்த மீன ராசியில் இருக்கக்கூடிய அந்த கிரகம் குருங்கிறது வந்து அது நல்லா ஃபுல் பவராக இருக்கும்போது மற்ற கிரகங்களுடைய தோஷத்தை விலக்கி காமிக்கும். இந்த கிரகங்களுடைய தோஷம் இருக்குது, இந்த கிரகங்களோட சாபம் இருக்குது, அதை நீக்கி கொடுத்துரும். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு வீடு அதிபதியாக இருக்கும். அப்போ அந்த கிரகத்தோட கிரகங்கள் வந்து கெடாமல் நல்லா ஃபுல் பவராக இருக்கணும். அப்படி பவராக இருக்குது அப்படின்னா மற்ற கிரகங்களெல்லாம் வந்து அது இழுத்துரும். மற்ற கிரகத்துக்குனால ஏற்படக்கூடிய இப்போ நமக்கு மனசில் தோணுது, சார் இந்த தோஷம் இருக்குதுமா, எனக்கு சந்தேகமாக இருக்குது, உடம்புல இந்த நோய் இருக்கா, எனக்கு சந்தேகமாக இருக்குது, அதை செக் பண்ணி போய் பார்த்தா தெரிஞ்சிடும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல. அந்த என்ன அலைகளில் என்ன உணர்வுல அந்த கிரகம் குரு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த இதில் இருக்கிறவங்களுக்கு நம்ம வேலைக்கு போகிறோம், வேலைக்கு போகிறோம், சம்பாதிக்கிறோம், ஆனால் காசு நிற்க மாட்டேது, கடனுக்கே சரியாக போகுது. இந்த மாதிரி சின்ன விஷயங்கள்லாம் வந்து அந்த கிரகங்கள் வந்து ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் அந்த ஆக்டிவிட்டியை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ நமக்கு எப்போ தான் விடிவு காலம் கிடைக்கும், எப்போ தான் நம்ம நல்லா இருப்போம், எப்போ தான் நமக்கு ஒரு நல்ல நன்மை நடக்கும் அப்படின்னு நமக்கு ஒரு மூமெண்ட் ஆகிறோம் பார்த்தீங்களா, அதனால தான் அந்த மூமெண்ட்டு நமக்கு கிடைக்கும். அப்போ அதுக்காகத்தான் நம்ம ஜாதகத்தில் வந்து பார்க்குறது. இப்போ உங்கள் ஜாதகத்தில் வந்து இப்போ சப்போஸ் என்னடா ஜாதகம் நீங்கள் பார்க்கணும் விரும்புகிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் அந்த மாதிரி தான் பார்க்குறது, பழசை போட்டு நம்ம பார்க்குறதே கிடையாது. இப்போ அப் டு டேட்டு கரண்ட்டில் கிரகங்கள் வந்து நம்ம பிறந்தாச்சு, நமக்கு ஜாதக குறித்தாச்சு, ஜாதகத்தில் ஃபார்ம் ஆகிருக்குது. அதில் எந்த கிரகம் நமக்கு கெட்டு போயிருக்கோ அந்த கிரகத்தை நம்ம சரி பண்ணணும்னா நமக்கு அந்த வேலை சக்ஸஸ் ஆகுது. அந்த மூமெண்ட்டை தான் நம்ம பார்க்கணும் தவிர பழைய கதை, போன கதை அதெல்லாம் வந்து நம்ம எடுத்து நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதனால் கரண்ட் டேட்டில் அவங்களுக்கான ப்ராப்ளத்தை சரி பண்ணுறதுக்கு கிரகமா சாபமானு பார்த்து நம்ம அதை சரி பண்ணுறோம். அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் என்ன குறைபாடுகள் இருக்கோ அதை நம்ம சரி பண்ணிக்க போகிறோம். அப்போ நம்ம ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் அந்த யோகத்தையும் அந்த கிரகத்தையும் மிங்கிள் பண்ணி நம்ம பேசுகிறோம். அப்போ நீங்கள் பார்க்குறவங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குது, சார் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னா என்னுடைய நம்பரில் வந்து கீழே இருக்க நம்பரில் கூப்பிட்டு நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். அதே மாதிரி எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து என்னுடைய என்னோட லைவ் பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி நேயர்களே, வணக்கம்.